மனசோட பேசலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு மனுஜா நாயர் அப்படின்றவங்க வந்திருக்காங்க. அம்மா வந்து பூனேயில் இருக்காங்க. அவங்க ஒரு சிறு வயசில் தன்னோட ஹார்மோன் சேஞ்சஸில் ஒரு திருநங்கையாக மாறினவங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கையில் 40 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த திருநங்கை மாற்றம்ங்கிறது ரொம்ப கடுமையாக இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம வந்து சகஜமாக எல்லாரோடையும் பழகிறோம். அம்மாவோட காலத்தில் அது சகஜமான பழக்கமாக இருந்திருக்காது. அவங்க சொல்லுவாங்க, எங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு டைனோசரை பார்த்த மாதிரி இருக்கும், விசித்திரமாக எங்களை பார்ப்பாங்க, ஒரு மனித ஜென்மமாக சக மனுஷனாக எங்களை யாருமே மதிக்கலை, வீட்டில் இருந்தவங்களும் எங்களோட நிலையை உணராமல் எங்களை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, வெளியே வந்தப்போ இந்த சமூகமும் எங்களை அங்கீகரிக்கலை, மிகவும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தான் நான் வந்து வாழ்க்கையில் இருந்தோம், ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு இப்போ தான் நாங்கள் வந்து வீட்டோடு சேர்ந்துருக்கோம் அப்படின்ற அவங்களோட மன வலியை ஒரு சகோதரனாக, குடும்பத்தில் ஒருத்தனாக, இரத்த உறவாக நினச்சி நம்மக்கிட்ட அவங்க வந்து ஷேர் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டோம், அம்மா நீங்கள் வந்து சீனியராக இருக்கீங்க, இந்த ஜென்ரேஷனில் இருக்க நிறைய திருநங்கைகளுக்கு உங்களோட அனுபவம், உங்களோட அறிவுரை கண்டிப்பாக ஒரு உந்துதலாக இருக்கும், ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். தயவு செஞ்சு எங்கள் நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் நல்ல நல்ல எண்ணங்கள் வளருமேன்னு சொன்னோம். மனசார ஒத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி விழுப்புரத்தில் நடக்கிற கூவாகம் திருவிழாவுக்கு அவங்களோட பர்மிஷனோடு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ அவங்களை சந்தித்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சிக்கு அவங்களும் கலந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சிக்கு அம்மா வரவேற்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா வணக்கம்மா. வணக்கம். அம்மா, நீங்கள் சொந்த ஊர் எது, உங்களோட பேர் என்ன, எல்லாத்தையும் எங்கள் மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு சொந்த ஊர் பாலக்காடு. நான் சிறு வயசுலேயே திருநங்கைகளில் 87, 88 நான் வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து டெல்லிக்கு போனேன். டெல்லியில் கொஞ்ச நாள் இருந்தேன். அப்புறம் மும்பை வந்தேன், அங்கே கொஞ்ச நாள் இருந்தேன். அப்புறமேட்டு இப்போ நிரந்தரமாக நான் பூனேயில் இருக்கிறேன். சின்ன வயசில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது எப்படி சொல்ல வேண்டும் என்றால், சின்ன வயசுலன்னு சொல்லும்பொழுது தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போயிருக்கிறாங்க, எல்லாம் வந்திருக்கிறோம். எங்கள் ஊரில் கேரளாவில் வந்து அந்த காலத்தில் அங்கீகரிக்கப்படலை. திருநங்கைகள்னால் அங்கீகரிக்கப்படாத ஒரு காலம் எல்லா ஊர்லேயும் இருந்துருச்சு தான். ஆனால் கேரளாவில் இப்போ தான் எங்களை எல்லாரையும் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி கஷ்டமான காலங்களில் நான் போனதுனால ரிட்டன் எனக்கு திருப்பி எங்கள் வீட்டில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியும் சில தகவல் மூலமாக நான் அறிவித்தேன். அவங்க அதுக்கு எந்த ஒரு பதிலும் எனக்கு கொடுக்கல. நான் அதனால் என்ன விரும்பலை, அவங்க வீட்டில் வர்றது விரும்பலை. அவங்களுடைய இமேஜ் இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு அது ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் நானும் போக விரும்பலை. எதுக்கு நம்ம குடும்பத்தில் எல்லாரையுமே கஷ்டப்படுத்தணும். அதனால் நானும் போக விரும்பலை. கொஞ்ச நாள் ஒரு 20 வருஷம் கழித்து திருப்பி நான் போனேன். நான் அந்த மாதிரி நேரத்தில் போகும்போது இந்த ட்ரெஸ் இல்லாமல் பையன் ட்ரெஸ்ஸில் நான் போய் எங்கள் வீட்டில் நான் சந்தித்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்டாங்க, என்ன நீ இந்த மாதிரி ஆகிட்ட, இப்படி போனேன், இப்படி வந்தேன், இப்படியெல்லாம் வந்து எனக்கு சரி வராது. வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்கன்னு சொல்கிறத விட ஏன் வந்தேன்னு சொல்கிற அளவுக்கு இருந்துருச்சு அந்த நேரம். அதுதான் உண்மை. இவை அந்த மாதிரியான அப்போவே இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் எல்லாம் வேறு மாதிரி காட்டுது இல்லையா, அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் வந்தா, இவ இப்படியே இருக்கிறதா இருந்தால் இருந்துக்கோ, இல்லை அந்த மாதிரி வேஷத்தில் இருக்கிறதா இருந்தால் இருக்காதுன்னு என்ன சொல்லிட்டாங்க. அதனால் நான் திருப்பி போயிட்டேன். திருப்பி போய் அப்புறம் கொஞ்ச நாள்னா ரொம்ப வருஷம் கழித்து திருப்பி தான் இந்த பிரபலங்கள், இந்த யூடியூப்பு, இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து நிறைய திருநங்கைகள் வரவும் போகவும் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு. அது இல்லாமல் கேரளாலேயும் நிறைய பேர் இதில் ரொம்ப வெளிவந்துட்டாங்க. அதெல்லாம் அவங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்க்க அவங்களுடைய குழந்தைங்கள்லாம் நம்மளுடைய சித்தப்பா, நம்மளுடைய மாமா இந்த மாதிரி இருக்கிறத இன்னும் பரவாயில்ல, எல்லோரும் இப்படி இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இப்படி கிடையாது, அப்படி இல்லை அப்படின்னு எல்லாம் அவங்கெல்லாம் கொஞ்சம் இது சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு, அதான் எங்கள் அண்ணனுக்கு. அதனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி இந்த மாதிரி தானே நம்ம தம்பின்னு சொல்லி. அது அப்பவும் வர சொல்ல கிடையாது. திருப்பி நானாக ரொம்ப நாள் கழித்து அப்புறம் நம்பர் எனக்கு கிடச்சிச்சு. எங்கள் வீட்டு நம்பரு ஒரு யூடியூப் மூலமாக தான் எங்கள் வீட்டு நம்பரும் கிடச்சிது. எங்கள் வீட்டில் இந்த களரிப்பேட்டெல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. எங்கள் பெரியப்பாவுடைய பையன், சரி, அவங்களுடையது யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. இந்த ப்ரோக்ராம் எல்லாம் இந்த மாதிரி களரிப்பேட்டு கற்றுக்கிறவங்க இந்த நம்பரில் அணுகி கற்றுக்கலான்னு. அதை பார்த்து சரி இது நம்பர் ரிலேஷன் நம்பர் ஆச்சு, நம்மளுடைய இந்த பேர் எனக்கு தெரியும் சின்ன வயசுலேயே, அதை வச்சு அந்த நம்பர் மூலியமாக தான் நான் ஃபோன் பண்ணி
அவங்கக்கிட்ட சொல்லி எங்கள் வீட்டு நம்பர் யாருக்கிட்ட ஒரு நம்பர் கொடுங்கன்னு வாங்கி அப்புறம் நான் பேசினேன். பேசும்போது நேராக எங்கள் அண்ணங்கிட்டயோ அண்ணிக்கிட்டேயோ யார்கிட்டையும் பேசலை. எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு மருமகிட்ட பேசினேன். சரி. அவங்க சொன்னாங்க, நீங்கள் வாங்க, நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கலாம், ஒன்றுங்க பயப்பட வேண்டியதில்லை, இதிலெல்லாம் ஏன் நீங்கள் இவ்வளோ நாள் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் இப்படி பண்ணிக்கிறீங்க, அதெல்லாம் தேவையே இல்லை, நீங்கள் வரல, நான் எதாக இருந்தாலும் நான் பேஸ் பண்ணிக்கிறேன்னு என் வீட்டு மருமக அவங்க சொன்னதுனால நான் உங்கள் பேச்சை கேட்டு நான் போனேன். அது நல்லதே நடந்துருச்சு. போகலாம், அவங்கள எல்லாம் வீட்டில் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வராங்க, அவங்கள எதுவும் சொல்லக்கூடாது அப்படி சொன்னதுனால சந்தோஷமாக போனேன். அப்போ அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு 20 வருஷம் முன்னாடி போகும்போது பார்த்தா அது இல்லை, அவங்களுக்கு மாறிடுச்சு. வா, அப்புறம் எப்படி இருக்க, நல்லா இருக்கு, அந்த மாதிரி நேச்சுரலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, சந்தோஷம், எல்லாம் கொஞ்சம் மாறிட்டாங்க போல இருக்குது, நான் மாறின மாதிரி அவங்களும் மாறிட்டாங்கன்னு இருந்துட்டேன். அப்புறம் எல்லாம் சகஜமாயிடுச்சு, எல்லாரும் வந்தாங்க, சொந்தம் பந்தம் எல்லாம் வந்து பார்த்தாங்க. சரி, இப்படின்னு சொல்லி சரி, நானும் அது மாதிரியே நம்ம ஒன்று திருநங்கைகளுக்கு என்ன சொல்ல வேண்டும்னா, சின்ன திருநங்கைகளுக்காக சொல்கிறேன். நான் என் வீட்டுக்கு போனேன், நம்ம வீட்டில் சேர்க்கலை, நம்ம வீட்டில் அங்கீகரிக்கலை, அந்த மாதிரிலாம் வருத்தப்படக்கூடாது. ஏன்னு கேட்டால் நம்ம நம்மளுடைய பொசிஷன்லேருந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி குடும்பங்களிலையும் அவங்க அண்ணன் தம்பி வீட்டில் வாட வந்த பொண்ணுங்க, அவங்க பிள்ளைங்க, அவங்க எல்லாம் வெளியில் போக வர இருக்கும்போது அவங்கள சில பேர் கேலி செயல் பண்ணும், என்ன உன் மாமா இப்படி, உன் தம்பி அப்படின்னு எல்லாம் அவங்களே கேலி பண்ணுவாங்களோன்ற அந்த பயமும் கூச்சமும் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. புரியுதுங்களா? நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம வீட்டில் நம்மள சேர்த்துக்கல, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை துரத்தி விட்டுட்டாங்க. அப்படி கிடையாது. அது நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. அது நம்மளுக்கு சில பேருக்கு புரியறதில்ல. ஓஹோ, நம்மளை சேர்த்துக்கலை, நம்ம இப்படி ஆனால் சேர்த்துக்கல, அப்படி கிடையாது. அது இந்த மாதிரி பிரச்சனையினால தான் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க. சில பேர் வந்தோடனே வீட்லேயே இரு, வெளியில் எங்கேயும் போகாத அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. வீட்லேயே இருக்கிறதுக்கு நம்மளே நினச்சிக்குவோம், நம்ம வீட்லேயே இருக்கிறதுக்கு அதுக்கு நம்ம இருக்கிற இடத்துல இருக்கலாமே, ஏன் வீட்டில் போய் 4 செவத்தில் இருக்கணும்? இதுக்காக நான் இங்கே வந்தேன். எங்களுடைய நிலைமை, அவங்களுடைய நிலைமை நான் இப்போ சொன்ன மாதிரி இல்லையா? 4 பேர் ஏதாவது சொல்லும், என்ன அவங்க இப்படி வந்திருக்கிறாங்க, ஏன் இப்படி ஆனாங்க, இதெல்லாம் அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு அது விளக்கம் கொடுக்க முடியலை. அதனால அவங்க சங்கடப்படுறாங்க. இதுதான் உண்மை கதை. அதனால் சின்ன திருநங்கைகளாக இருந்தாலும் அவங்களும் அதே மாதிரி அவங்க தாய் தகப்பன் வீட்டுக்கு போகும்பொழுது அவங்களுக்கும் பாதகம் இல்லாமல் உங்களுக்கும் ஒரு சாதகமாக நீங்கள் போய் வீட்டில் போய் சேர்ந்து நல்லபடியாக நல்ல மாதிரியான ஒரு பேச்சு, நல்ல மாதிரியான ஒரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் போய் சேர்றது தான் ரொம்ப நல்லது. அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம போகிறதே நம்ம மற்றவங்களுக்கு பிரச்சனையும் குடும்பத்துக்காரங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு தெரியும்போது நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டோம் இல்லையா? அதே மாதிரி அவங்க குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறினா அது அவங்களுக்கும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மற்ற எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். சரி, இன்னார் வந்தாங்க, உன் தம்பி அவங்க பரவாயில்ல நல்லா இருக்கிறாங்க அப்படி சொல்லும்போது நம்மளை விட சந்தோஷப்படுறது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க தான். அதை புரிஞ்சு சின்ன திருநங்கைகள்லாம் நடந்துக்குங்கன்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆமாம், எந்த வயசில் உங்களுக்குள்ள ஒரு உருமாற்றம் நிகழ்ந்ததை நீங்கள் உணர்ந்தீங்க? 12 வயசில் உணர்ந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி 12, 10, 11, 12 அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்மளை, அதாவது இப்போ இருக்கிற பிள்ளைங்க 5 வயசு பிள்ளைங்களுக்கு ஒரு மொபைலை கொடுத்தா அதில் இருக்கிற யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, கூகுள் எல்லாம் நோடுங்க எடுப்பாங்க பிள்ளைங்க. ஆனால் எங்களுடைய காலத்தில் அப்படி கிடையாது. 10-12 வயசுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு சில விஷயங்களே தெரியும். கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் அந்த மாதிரி தான் தெரியும். இப்போ இருக்கிற பிள்ளைங்க மாதிரி கிடையாது. இப்போ யூடியூப்பில் இந்த டிவி ப்ரோக்ராம் எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, என்னென்ன சிங்கராக இருக்கிறாங்க. அவெல்லாம் பெரிய பெரிய எஸ் ஜானகி அம்மா, சுசீலம்மா அந்த மாதிரி எல்லாம் பாடி நல்ல ஒரு டேலண்டாக இருக்கிற அந்த மாதிரி பிள்ளைங்களாக இருக்குது இப்போது. கண்டிப்பாக. ஆனால் எங்கள் காலத்தில் இருக்கிறவங்க அப்படி கிடையாது, மரமண்டிங்கன்னு தான் சொல்லணும் இல்லையா? அந்த இல்லை, அது அப்படி கிடையாதுங்கண்ணா. அவங்களுடைய சின்ன பிள்ளைங்களுக்கு பழக்கம்
இப்போ இருக்கிற பழக்கத்தில் எப்படி இருக்கிறேன்னு கேட்டால் அம்மா அப்பா சொல்லி கொடுக்கும்போது 4 இடத்துக்கு கூப்பிட்டு போகும்போது அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. எங்களை காலத்தில் அப்படி கிடையாது. பள்ளிக்கூடம் வீடு வெளியில் எங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அதனால எங்களுக்கு வெளியில் இருக்கிற நாலேஜ் கிடையாது. அதனால தான் எங்களுக்கு அந்த மாதிரியான ஆக வேண்டியது இருந்திருக்குது. இப்போ நீங்கள் அந்த உருமாற்றம் உணர்ந்ததுக்கு பிறகு உங்களுக்கு நடந்த டிஸ்டர்பன்ஸ் என்ன? வீட்டுக்குள்ளேயா, ஸ்கூல்லையா, ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்டயா, இல்லை டீச்சர்கிட்டயா? இல்லை, வெளியிலன்னு நடந்திருக்குது. அதேமாரி ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி பசங்க கிண்டல் பண்ணுவாங்க. பசங்க சின்ன என் கூட படிக்கிற பசங்களே கிண்டல் பண்ண, நீ பொம்பளை மாதிரி நடக்கிறேன், பொம்பளை மாதிரி வர அப்படின்னெல்லாம் சொல்லி ரொம்ப கேலி கிண்டல்லாம் பண்ணாங்க. அதையும் கேட்டு எல்லாம் போட்டு அப்போ அந்த நேரத்தில் அவன் நானாக என்னுடையதை சொல்கிறேன், மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது. நான் பெண்ணாகணும்னு நினச்சி வாழ்ந்தவ தானே நான். அப்படி இருக்கக்குள்ள என்னை பெண்ணு மாதிரி டீல் பண்ணி பேசும்போது அது எனக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருந்துருச்சு. நம்மளை என்ன தானே சொல்லிட்டு இருக்கு, அந்த ஒரு சந்தோஷம் இருந்துருச்சு. வளர வளர என்ன நம்மளை கிண்டல் பண்ணுறாங்களோ அப்படின்னு வர ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா? அதுதான் நடந்தது. ஒரு கட்டத்துக்கு பிறகு உங்கள் வீட்டில் உங்களை அக்செப்ட் பண்ணீங்க. நிறையா போராடி இருப்பீங்க, பையனாவே அவங்க பார்வைக்கு தெரிஞ்சிருப்பீங்க, யாரும் பார்க்காத நேரத்தில் உங்களை நீங்கள் பொண்ணாக டெவலப் பண்ணியிருப்பீங்க. இதுவெல்லாம் தெரிஞ்சு பிரச்சனை பெருசாகி இனி நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இல்லை இந்த வீட்டில் இனிமேல் நம்மளால் இருக்க முடியாது அப்படின்னு தீர்மானம் பண்ணும்போது என்ன வயசுமா? தீர்மானம் பண்ணும்போது 17 வயசு. நல்ல மெச்சூரிட்டி. 16 முடிஞ்சு 17 வயசு நடக்குது. அப்போ தான் நான் தீர்மானம் நானாக போயிட்டேன். என்னுடைய அக்கா கடலூர், தமிழ்நாடு கடலூர்ன்ற ஊரில் இருக்கிறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணி அங்கே தான் போனாங்க. அப்போ அவங்கள நான் தமிழ்நாட்டுக்கு போகும்போது தான் நான் முதல்ல திருநங்கையை, அதை மாதிரி எங்களை மாதிரி இருக்கிற திருநங்கைகளை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் கேரளாவில் இருந்ததுனால எனக்கு தெரியாது. அப்புறம் அவங்கள நான் அப்பப்போ பார்ப்பேன் அப்படி இருந்தேன். சரி, இவங்க நம்மளை மாதிரி இருக்கிறாங்களே, இவங்கள மாதிரி தான் நம்ம ஆகணுன்ற ஒரு ஆசையில் நான் அவங்க கூட வரியான்னு கேட்டாங்க, நான் அவங்க கூட போயிட்டேன். அப்படி தான் போனது. எல்லாமே போய் அவங்க என்ன பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டெல்லாம் போகல, நானாக போனேன், அவங்க கூட இருந்தேன். அதே மாதிரி அவங்க என்ன ஆதரித்தாங்க. அவங்களுடைய நடைமுறைகளை எல்லாம் எனக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் அவங்க கூடயே இருந்தேன். கடை வசூலுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன் சின்ன வயசில். அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது. அது எங்களதுல எல்லாம் இயல்பாக நடக்கும். அதெல்லாம் நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் போனேன். எங்களுக்கு வாழ வழி கற்றுக் கொடுத்தாங்க. ஓகே, அப்படிதான் சொல்லணும். இப்போ நமக்கு தெரிஞ்சு சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் இந்த மாதிரி மாறிட்டோம், எங்கள் இன மக்களோட போய் சேரணும்னு சொல்லி அவங்கள நாங்கள் ட்ரை பண்ணோம். ஆனால் மூத்தவங்கெல்லாம் சேர்ந்து நாங்களே படாத பாடுபடுறோம், இதில் நீ என்ன புதுசாக வந்துட்ட, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வீட்டோட போய் செட்டில் ஆகிட்டுன்னு அடித்து விரட்டி விட்டுருவாங்க. நாங்கள் திரும்ப வீட்டுக்கு போனால் வீட்டில் சேர்க்க மாட்டாங்க, ரோட்டுக்கு வந்தால் இவங்க சேர்க்க மாட்டாங்கன்னு இப்போ ஒரு அல்லாட்டம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அல்லாடல் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா? என்னதில் நடந்திருக்கான்னு கேட்டால் இல்லை. அந்த மாதிரி நான் போன காலத்தில் என்ன யாரும் வர வேணான்னு சொல்லலை. ஆனால் இப்போ எப்படின்னு கேட்டேன்னா, சின்ன திருநங்கள் அவங்களையெல்லாம் கூப்பிட்றது கிடையாது யாருமே. ப்ராக்டிக்கலாக அவங்க பட்டுன்னு கூப்பிட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இப்போல்லாம் கூப்பிடும்போது பல பிரச்சனைகள் வருது. பிள்ளைங்களை கடத்திட்டு போயிட்டாங்க, இவங்களை திருநங்கையாக வறுக்கட்டாயமாக திருநங்கை ஆக்கிட்டாங்க அப்படின்னு எல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்டுகள்லாம் வருது. அதனால யாருமே திருநங்கை நீ வா நான் உன்னை திருநங்கை ஆக்குறேன்னு சொல்கிறது கிடையாது. ஒரு திருநங்கை தான் திருநங்கை கிட்ட என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆம்பளை பையன் சொல்லுவாங்களா? ஒரு ஆம்பளையால் ஒரு திருநங்கையால் முடியறதுன்னு சொல்ல போனான்னா, ஒரு திருநங்கை எந்த எஸ்டீமுக்கு போவாங்கன்னு சொல்கிறது எந்த விஷயத்துலன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்மளுக்கு குடும்பம் எதுவுமே வேண்டான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ நானும் கேரளாவில் பிறந்தேன் தான், எனக்கு பைசாக்காக போகிறது கிடையாது. ஏன்னு கேட்டால் நானும் ஊரில் நல்ல வசதியோடு வாழ்கிறவங்க தான். எனக்கு பணத்துக்காகன்னு சொல்லி நான் வர கிடையாது. நான் திருநங்க, நான் இப்படி தான் இருக்கணும், இதுக்குன்னு என் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, அதனால நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன் இல்லையா? அதை மாதிரி தான் வருவாங்க தவிர, ஒரு ஆம்பளை பட்டுன்னு நீ ஒரு சீலை கட்டிட்டு வெளியில் போ, நீ ஒரு சீலை கட்டிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு இப்படி போனால் போவாங்களா? போக மாட்டாங்க. அவங்களால போக முடியாது. திருநங்கையால் தான் போக முடியும். இது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. என் பையனை நீங்கள் கடத்திட்டு போய் வறுக்கட்டாயமாக திருநங்கை ஆக்கிட்டீங்க, மாற்றிட்டீங்க அப்படின்னு நிறைய ஒரு சில டைம்லலாம் பிரச்சனைகள்லாம் வந்திருக்குது. அதெல்லாம் ரொம்ப தவறு. அப்படி கிடையாது. அவங்களே அவங்க குடும்பத்தில் சொல்ல முடியாத தருணத்தில் அவங்க வெளியில் போயிடுறாங்க. பலே அவங்க திருநங்கை கூட கொஞ்ச நாள் இருக்கும்போது
அவங்க வந்து கேட்பாங்க, நீ ஒன்று இந்த மாதிரி பண்ணிட்டேன் கொண்டுட்டானோ. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க தப்பிக்கிறதுக்காக இப்போ பள்ளிக்கூடத்துலேயே இல்லையா, பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பேன், நான் ஸ்கூலில் ஃபெயில் ஆகிட்டேன், நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு நான் பட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஏம்மா பக்கத்தில் இருக்கானே ரமேஷ், அவனும் ஃபெயில் ஆகிட்டம்மா, அந்தாண்ட சுரேஷ் இருக்கிறானே அவனும் ஃபெயில் ஆகிட்டம்மா, நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு நான் சொல்கிறதே இல்லை. அதை மாதிரி தான் ஏம்மா நான் போகலம்மா, அவங்க என்னை கூப்பிட்டாங்கம்மா, ஏன்னா அவங்க அது நேரத்தில் தப்பிக்க வேண்டியிருக்கு இல்லையா, அதனால் அந்த சின்ன திறனுங்க அப்படி சொல்கிறாங்க. இதுதாங்க, அதை இல்லாமல் வறுக்க டைமே யாரும் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. சூப்பர். இப்போ அம்மாவோட இந்த வாழ்க்கை வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? எனக்கு வந்து 39 வருஷம் ஆயிடுச்சு. 40 வருஷம். 40 வருஷம் ஆயிடுச்சு இந்த திருநங்கை வாழ்க்கை. ஆமாம். இப்போ இந்த திருநங்கை வாழ்க்கையில் அம்மா நிறைய குழந்தைகளை வந்து இந்த மாதிரியான இதில் இப்போ உங்களோட பழக்க வழக்கங்களில் தத்தெடுத்துக்கிறதுன்னு ஒரு இந்த பால் திருவிழா ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது மாதிரி எத்தனை குழந்தைகள் வந்து இந்த மாதிரி மாறி வரும்போது முழு திருநங்கையாக மாத்திர அந்த பெரும் நிகழ்வு அம்மா எத்தனை பேருக்கு செஞ்சுருக்கீங்க? நான் அந்த மாதிரி செய்ய கிடையாது, எந்த குழந்தையும் ஈடுபாடு கிடையாது. என்னுடைய இதில் வந்து நான் இப்போ தத்தெடுத்திருக்கிறேன், நிறைய பிள்ளைங்களும் நான் தத்தெடுத்திருக்கிறேன். ஆனால் அவங்கள வந்து நான் முதல்ல வந்து இப்படி தான் சொன்னேன், வேணாம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களே வந்து எல்லாம் வேர்த்து போய் நிற்கிறேன், நீ எதுக்கு வந்து எங்கள் கூட வந்து என்னமோ சிவாஜி படத்தில் சொல்ற மாதிரி இல்லையோ ஒரு வாழ்க்கைன்ற அந்த பாட்டு இருக்கு, அந்த மாதிரி அதெல்லாம் வேணாம், நீ வந்து இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு மனசு மாறிடும், அப்புறமேட்டு பார்த்துக்கோ, ஏன் போய் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு நான் சொல்லியிருக்கிறேன். சூப்பர். ஏன்னு கேட்டால் அது நம்மளா போய் சின்ன குழந்தைங்கிட்ட போய் நம்ம அப்படி சொல்லும்போது நாளைக்கு ஒரு கேள்வி வரும்போது நீங்கள்லாம் பெரியவங்க தானே, நீங்கள் அந்த சின்ன குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதனால நான் அவங்கள எத்தனையோ பேரை வந்து சரி வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம், என்ன எத்தனை பேர் கூட்டு போக சொல்லுவாங்க, வேணாம் நீ வீட்டில் நல்லா இருக்கிறேன், ஒரு கடையில் வேலைக்கு போகிற அப்படி இருப்பா அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். இது நிறைய எங்கள் திருநங்கைகளுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறாங்க. அது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்து இன்னொருத்தங்க கேட்டு போயிருப்பாங்க. ஆமாம், நீங்கள் இல்லைன்னா இன்னொருத்தர் நான் கேட்டேன் எப்போ வந்தேன்னு கேட்டோம், நீங்கள் தான் என்னை கூட்டு போக மாட்டேன்ட்டீங்க, அதனால நான் அவங்க கூட வந்துட்டேன்னு. பரவாயில்ல, அங்கே நல்லா இருக்கிறியா? இருக்கிறம்மாண்ணா, சரி சந்தோஷம். இப்போ அம்மாவோட காலத்தில் வந்து எந்த படிப்பும் பெருசாக இருந்திருக்காது, எந்த பெரிய நல்ல வேலைகளும் பெருசாக கிடைச்சிருக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படித்தவங்க நல்ல பொசிஷனில் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் ப்ரொஃபஸர் ஆகிட்டாங்க, இன்ஸ்பெக்டர் ஆகிட்டாங்க. நம்ம நிறைய பார்க்குறோம். ஒரு கல்லூரியில் வந்து சென்னையில் அவங்க தான் பேராசிரியராக இருக்காங்க. ஆச்சரியமா, இந்தியாவிலேயே முதன்முறையாக இப்படிப்பட்ட பெரிய சாதனையெல்லாம் பண்ணிட்டு வரும்போது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தவறுதலாகவே பார்த்து சங்கடங்களை மட்டுமே சமாளிச்சுட்டு இருக்கிற உங்களுக்கு சாதனையாளர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. சில இடங்கள்ல தான் நம்ம வந்து இப்போ நாட்டியத்தில் வந்து இந்த நர்த்தகின்னு ஒரு அம்மா அவங்க தான் வந்து ஆச்சரியப்பட வச்சவங்க. ஸோ அது மாதிரி எங்கேயோ அத்திபுத்தாப்புல ஒருத்தர் இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி நல்ல நல்ல பொசிஷனில் வந்து இந்த 3ஆம் பாலினம் அப்படிங்கிறது இன்னும் பெருசாக அங்கீகரிக்கப்படலை. அந்த 3ஆம் பாலினம் மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டருங்கிறதும் முழு அங்கீகாரம் வர அந்த நல்ல நாள் இன்னொரு 10-20 வருஷத்துக்குள்ளே அது வந்துடும் தோணுது. இந்த வளர்ச்சி அம்மா எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நேற்று ப்ரோக்ராமில் இந்த அழகு போட்டி ப்ரோக்ராமில் போனேன். அங்கே இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து நல்லா படித்தவங்க அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் அவங்களுக்கு ஒரு சல்யூட் கொடுக்குறேன். சத்தியமாக நீங்கள் இவ்வளோ படித்து இவ்வளோ முன்னேறி வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நீங்களும் மேலும் மேலும் வளரணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி நம்மளுக்காக இந்த அங்கீகாரம் கொடுத்த அந்த கலைஞர் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போது இந்த ஜென்ரேஷன் மாறி என்ன மாதிரியான வளர்ச்சிகள் வந்தால் இந்த அங்கீகாரம் கரெக்டாக கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இதில் சில தவறுகள் நடக்கலாம். உங்கள் ஆளுங்கள்லையும் சில பேர் சமூகம் கொடுக்குற அங்கீகாரத்தை மறுத்து சில சங்கடங்களையும் உருவாக்குறாங்க. சில இடங்களில் இப்போ ட்ரெயினில் நடக்குது, பப்ளிக்கில் நடக்குது, ஏதோ சில சங்கடங்கள் சில பேர் பண்ணுறாங்க. நல்ல மரியாதையாக போயிட்டுருக்கிற இடத்துல யாரும் ஒரு சில தவறுனால இந்த இந்த ஜென்ரேஷனுக்கே ஒரு பெரிய சங்கடங்களை உருவாக்கிடுறாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? தவறுகளுக்கு நம்ம முட்டுக்கட்டை போட முடியாது. இதுதான் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். தவறுன்னு சொல்கிறேன், அதை வந்து முட்டுக்கட்டை போடுறதுக்கு யாராலையுமே முடியாது. ஒரு ஆம்பளை சமூகமாகட்டும், ஒரு பெம்பளை சமூகமாகட்டும், நான் லோகத்தில் எத்தனையோ கொலை நடக்கிறது இல்லையா, கொள்ளை நடக்கிறது இல்லையா, எல்லாமே நடக்குது தான் உலகத்தில். அதே மாதிரி அதுக்கு வந்து முற்றுக்கட்டு கிடையாது. அவங்களா திருந்தினா தான் உண்டு. அவங்களா திருந்தணும். நம்ம போய் இவங்க மாறாதேன்னு சொன்னால் நீ யார் என்ன கேட்குறதுக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதனால தன்னைத்தான் மாறினா தான் அதெல்லாம்
அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நல்ல விஷயம். இப்போ இந்த கூவாகம் திருவிழா பற்றி பேசுவோம். இந்த அழகி போட்டி இதெல்லாம் விட்டுருவோம். கூவாகம் அப்படின்றதும் கூத்தாண்டவர் அப்படிங்கிறதோட வரலாறு நம்ம கூத்தாண்டவர் வரலாறு என்ன சொல்கிறேன், நீ இப்போ வந்து எல்லா ப்ரோக்ராம்லேயும் அவங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க வரலாறை பற்றி. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கெல்லாம் வந்து நானும் தான் சொல்கிறேன். நானே கேரளாவில் பிறந்திருக்கிறேன். சில விஷயங்களே எனக்கு தெரியும். அது நான் சொல்லும்போது சில தவறாகவும் இருக்கலாம், அதெல்லாம் உண்மையாக இருக்கல. இல்லை, அது வந்து மூத்த திருநங்கைகள் அவங்களெல்லாம் பார்த்தோன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஆரம்பத்துலேருந்து அந்த வரலாறுகளை எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டு வருவாங்க இல்லையா. நான் போய் பாதியில் போய் சொல்லி அதில் மீதியில் சில தவறுகள் ஆயிடுச்சுன்னா புராண காலத்தை வந்து நானா வந்து கொச்சப்படுத்தின மாதிரி ஆகிடும். இல்லை, கொச்சப்படுத்தினா என்ன இவங்க எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும். முழுசாக கேட்டு அப்படி தான் வரும். அதனால நான் வந்து அது மூத்த திருநங்களை கேட்டு நீங்கள் அதை தெரிஞ்சு. சரி, இந்த கூத்தாண்டவர் திருவிழாவுக்கு அம்மா பூனேலிருந்து வர வேண்டிய அவசியம் என்ன? கூத்தாண்டவர் திருவிழாவுக்கு அந்த சாமியை கும்பிட்றதுக்காக நாங்கள் வருஷம் எப்போவுமே தாலி கட்டியாக இருக்கிறதுக்கு நிறைய பேர் வேண்டிகிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய இந்த காரியம் நடக்கணும், நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த எல்லாருக்கும் வேண்டுதல் என்றைக்குமே இருக்கிறது தானே, காலாகாலமாக இருந்துகிட்டு இருக்கிறது தான் வேண்டுதல். அதே மாதிரி ஒரு சில பேர் நிறைய பேர் வந்து தாலி கட்டியாக இருக்கிறேன்னு வேண்டுவாங்க. இன்றைக்கி என்னுடைய மனசில் இருக்கிற காரியம் நிறைவேறிடுச்சுன்னா சரி பரவாயில்ல, எனக்கு நடந்துடுச்சு, நானும் தாலி கட்டியாக இருக்கணும் அப்படின்னு சந்தோஷத்தோடு இந்த திருவிழா கோயிலத்தில் வந்து தாலி கட்டி அறுத்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. இங்கே வந்து அந்த கூத்தாண்டவற்றை வேண்ட வேண்டுதல் வந்து ஆண் பெண் எல்லாரும் செய்கிறதாகவும் கேள்விப்படுறோம். எல்லாரும் செய்கிறது. அந்த நம்பிக்கையான வேண்டுதல் நிறைவேறுது இல்லையா? நிறைவேறுது. ஆண்களும் சரி, அவங்களுடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் நல்லா ஆகணும்னு சொல்லி வேண்டுறவங்க. ஆம்பளைங்களும் வலையில் போட்டு தாலி கட்டி தலையில் பூ வச்சு அந்த ஐயனுக்கு முன்னாடி அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வராங்க. அவங்களுக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்களுக்கும் அந்த ஒரு நம்பிக்கை அந்த கோயில் மேலே வந்து அதிகமாகிடுச்சு. ஆம்பளைங்களும் செய்கிறாங்க, பொம்பளைங்களும் ஆம்பளைங்களும் செய்கிறாங்க, திருநங்கைங்களும் செய்கிறாங்க. இந்த கூத்தாண்டவர் கோயில் கடலூர்லேயும் ஒன்று இருக்குன்றாங்களே, அப்படியா? கடலூரில் கொத்தட்டைன்ற ஊரில் வந்து ஒரு கூத்தாண்டவர் கோயில் இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் ஒரு கோயில் இருக்குது. அதான் பாண்டிச்சேரி கடலூர் அது இல்லை? பாண்டிச்சேரியில் வர இந்த கொத்தட்டைன்றது வந்து சிதம்பரம் போகிற ரூட்டில் இருக்குது கொத்தட்டை. சரி, அதெல்லாம் இவ்வளோ ஃபேமஸ் ஆகலை. இல்லை, அங்கேயும் ஃபேமஸ் தான். அதே வந்து இதே சித்ரா பௌர்ணமி முடிச்சு அடுத்த மாதம் சித்ரா பௌர்ணமிக்கு தான் அந்த கொத்தட்டையில் திருவிழா நடக்கும். அப்பவும் வருவீங்களா அங்கே? இல்லை, அங்கே தான் வரதில்லை. ஏன்னா நாங்கள் பூனாவில் லாங் ரூட்டில் இருக்கிறதுனால நாங்கள் வரதில்லை. இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அங்கே போவாங்க. இன்றைக்கி இங்கே நடக்கிற நிகழ்ச்சி டைமில் தான் பாண்டிச்சேரியில் இன்றைக்கி தான் அங்கே திருவிழா நடக்கும். சரி சரி, நல்ல விஷயம். ஸோ நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட அனுபவங்கள் நிறைய எங்களுக்கு மனசார ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஆசைப்படி இந்த ஜென்ரேஷன் ஆஃப் இளம் திருநங்கைகள் அவங்களோட குடும்பத்தாரோட மனசையும் புரிஞ்சுக்கிட்டு இவங்களோட ஆசாபாசங்கள் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆசாபாசங்களுக்கும் முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வருத்தம் இல்லாமல் இந்த காலத்தில் இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழுங்கன்னு அம்மா சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை நாங்களும் எங்கள் நிகழ்ச்சி மூலிமா சொல்லிக்கிறோம். யாரும் இன்னொருத்தரை வருத்தப்பட வைக்காம, யாரும் இன்னொருத்தரை சங்கடப்பட வைக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. திருநங்கைகளை பார்த்து நீங்கள் கையெடுத்து கும்பிட வேணாம், ஆனால் அவங்கள பார்த்து பின்னாடி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி பேசாமல் இருங்க. அதுவே நீங்கள் அவங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கும்னு இந்த நிகழ்ச்சி மூலிமா நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி.